Hello everyone. Today I have given task to students to empathize and define big data tools and techniques. They are actually divided into teams, each team going to explain about big data analytics tools and techniques by empathizing what it actually and defining how it going to work. Each team going to select one specific big data analytic tool and they are going to empathize and define how it is used in real-time applications. Let's see what teams going to discuss. Myself MK Swiksha from 2nd MCA. My team members are Sanya Cesario, Steve, Harish, Kavibalan, Vanalagan, Kanagapriya, Manibharati. இப்போ நாங்கள் வந்து அப்பாச்சி ஸ்பார்க், அதாவது பிக் டேட்டாவில் இப்போ ஒரு மெயினான டூல் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாச்சி ஸ்பார்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அப்பாச்சி ஸ்பார்க் பற்றி நாங்கள் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்பாச்சி ஸ்பார்க்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பிக் டேட்டா ஃப்ரேம்வொர்க். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பிக் டேட்டாவாக இருந்தாலும் அது வந்து ஃபாஸ்ட்டாக அண்ட் எஃபிஷியண்ட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணுது. அதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஹடோப் மேப் ரெடியூஸுங்கிறத விட அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் ஆகுது. இயர்லியர் எப்போ அப்படின்னா 2009 யூஎஸ் பெர்க்லி அப்படிங்கிற ஒரு இது வந்து டெவலப் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து அப்பாச்சி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அப்பாச்சி மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப வந்து எஃபிஷியண்ட்டாகவும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ரேம் அது வந்து எங்கே வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரேமில் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுவோம். அது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நான் இப்போ வந்து சொல்கிறேன். அது எப்படின்னா ஒரு பிக் டேட்டாவோட நிறையா டேட்டாஸை வந்து அது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து அதை ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும், குயிக்காகவும் இருக்கும், மோர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணோன்னா இது வந்து மோர் ஃபாஸ்டராக இருக்கும், ஹேண்டில் பிக் டேட்டாவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்கேலபிள். தென் வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து நமக்கு ஃபெயில் ஆச்சுன்னா அப்பேச்சர் ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெக்கவர் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூஸாக அந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ லைப்ரரியில் ஒரு 10,000 புக்ஸ் இருக்குன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு மட்டும் அதை வந்து நமக்கு கவுண்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ மல்டிபிள் பர்சன்ஸ் வச்சோம்னா அந்த ஒர்க் நமக்கு ஈஸியாக முடியும். லாஸ்ட்டாக அதை கவுண்ட் பண்ணி எவ்வளோ புக்ஸ்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் இதே தான் இந்த கம்ப்யூட்டர்லேயும் ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து அப்பாச்சி ஸ்பார்க்கோட ஆர்கிடெக்சர் சொல்ல போகிறேன். அப்பாச்சி ஸ்பார்க்கோட ஆர்கிடெக்சர் பொறுத்தவரை நம்ம வந்து அப்பாச்சி ஸ்பார்க்கில் வந்து யூசர்ஸ் கோட் வந்து எங்கே போகும்னா டிரைவர் ப்ரோக்ராமுக்கு தான் போகும். அந்த டிரைவர் ப்ரோக்ராமில் ஸ்பார்க் கண்டென்ட்ஸும் ஒரு இது இருக்கும். ஸ்பார்க் கண்டென்ட்ஸ் நம்ம வந்து இன்னொன்று எதை சொல்லலாம், ஸ்பார்க் செக்ஷன் சொல்லலாம். இந்த ஸ்பார்க் செக்ஷனில் தான் யூசருக்கு கொடுக்குற டாஸ்க்கை வந்து மல்டிபிளாக டிவைட் பண்ணி மல்டிபிள் ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து கிளஸ்டர் மேனேஜருக்கு அனுப்பும். இந்த கிளஸ்டர் மேனேஜர் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா சிபியூ அண்ட் மெமரியை வந்து லொக்கேட் பண்ணும், ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் லொக்கேட் பண்ணும். அப்போ வந்து இந்த கிளஸ்டர் மேனேஜர் வந்து எதை அது சப்மிஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒர்க் நோடு. இந்த ஒர்க் நோடு அப்படிங்கும்போது ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டர் நம்ம டாஸ்க்கை வந்து இந்த ஒர்க் நோடில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஒர்க் நோடுக்குள்ளே வந்து 2 எக்ஸிக்யூட்டார்ங்கிறது ஒரு பாக்ஸ் இருக்கும். எக்ஸிக்யூட்டாரில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிரைவர் ப்ரோக்ராமிலேருந்து சென்ட் பண்ண டாஸ்க்கை வந்து இந்த எக்ஸிக்யூட்டார் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ வந்து கிளஸ்டரில் வந்து ஒரு ஒர்க் நோட் தான் இருக்கும் அப்படின்னா அந்த கிளஸ்டர் மேனேஜர் வந்து நிறைய ஒர்க் நோடு வச்சுருக்கோம். அப்போ வந்து பேரலாக டாஸ்க் வந்து இந்த அப்பாச்சியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அப்பாச்சி ஸ்பார்க். இந்த எத்தனை ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா 8 ஃபியூச்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸிங்னா இப்போ அதர் ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சி ஸ்பார்க்கில் வந்து டேட்டா ப்ராசஸிங் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். அடுத்தது வந்து மெமரி கம்ப்யூட்டிங்னா இந்த டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேமில் ஸ்டோர் ஆகும். அதனால் நம்மளோட டேட்டா ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ட் டாலரன்ஸ்னால் இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதோட டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரியல் டைம் ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா இப்போ வந்து
இது டேட்டா வந்து நிறையா யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் ஸ்பார்க் அப்பாச்சி மூலமா. இப்போ மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட்டில் வந்து இது என்னென்ன லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் பண்ணணும்னா பைத்தான், ஜாவா, எஸ்கியூஎல் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கெலாம் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மிஷின் லேர்னிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பார்க் வந்து எம்எல்லிப்னு ஒரு ஃபியூச்சர் வந்து சப்போர்ட் பண்ணிக்குது. அது மூலயமா நம்ம மல்டிபிள் மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கலாம், அதை இன்டெகிரேஷனும் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ அப்பாச்சி ஸ்பார்க்குங்கிறது ஒரு பிக் டேட்டா டூலு. இந்த டூல் வச்சு மித்த டூலோட கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஹடூப் அந்த மாதிரி டூலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா பிரிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ் இன்சைட்ஸ் வந்து கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். டேட்டா பிரிக்ஸ் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மற்ற டூல்ஸை கம்பேர் பண்ணுறத விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதோட கண்டினியூஷன் வந்து அவினாஸ். மேஜராக 3 காம்பனண்ட் இருக்குது. ஐஆர் நோட் புக்கு, அப்புறம் எஸ்கியூஎல் வேர்ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. ஐஆர்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறது இருக்குது. அப்புறம் நோட் புக்குனா ஒரு பிஎஸ் கோடு மாதிரி அது ஒரு கோடிங் டைப் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. அப்புறம் டேட்டா எஸ்கியூஎல் வேர்ஹவுஸ்னால் ப்ராசஸ் பண்ண டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எஸ்கியூஎல் வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது இப்போ வந்து நம்ம டேட்டா பிரிக்ஸோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். டேட்டா பிரிக்ஸோட ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா நிறையா கம்பெனிஸில் வந்து டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னா ஸ்னோஃப்ளேக்ஸும் அமேசானோட ரெட்ஃபிட்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா க்ளவுடில் வேர்ஹவுஸ் டேட்டா வேர்ஹவுஸ்க்காக யூஸ் ஆகுது. கூகுளோட பிக்வரிஸ் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்க்காக யூஸ் ஆகுது. அதேமாதிரி அப்பாச்சி ஸ்பார்க் வந்து ஒரு இன்ஜின் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஜின் ஆகுது. நம்ம இதோட என்ன பெட்டராக இருக்குது டேட்டா பிரிக்ஸ்னு பார்த்தா இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பண்ணிக்கலாம். அதாவது பிக் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது, ஏஐ மாடல் ட்ரெயின் பண்ணுறது, மிஷின் லேர்னிங்லாம் ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ராசஸையும் இது ஒரே இடத்துல பண்ணிக்கலாம் டேட்டா பிரிக்ஸ். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் கண்டினியூஸாக அரேஞ்ச் பண்ணுறோம். டேட்டா பிரிக்ஸில் டேட்டா அனலிட்டிக்ஸ், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு எடுத்தோம்னாலே ஏதோ ஒரு ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ண ஆர்கிடெக்சர் வந்து லேம்டா ஆர்கிடெக்சர், கப்பா ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதிலிருந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. டேட்டா பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெடாலியன் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். இதில் 3 லேயர்ஸாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து பிரான்ஸ், அதில் வந்து டேட்டா வந்து ராவாகவே இருக்குது. Each team members explained the big data analytics tools and techniques aligned with DT stages like empathize and define in a beautiful manner. I would like to appreciate each and everyone participated in this discussion. Thank you all.